செய்தார் பாடுவோம், நன்றி சொல்லி பாடுவோம், நன்மை செய்தார் பாடுவோம். 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே, நன்றி சொல்லி பாடுவோம், நன்மை செய்தார் பாடுவோம், நன்றி சொல்லி பாடுவோம், நன்மை செய்தார் பாடுவோம். கர்த்தர் இந்த நாளை உண்டு பண்ணி தந்ததற்காய் என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களையும் துதியையும் கனத்தையும் மகிமையும் அவருக்கு ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவாராக. எங்கள் மத்தியில் அநேக தேவனுடைய தாசர்கள் வந்திருக்கிறார்கள். பெரிய சந்தோஷம். ஸ்ரீலங்காவில் இருந்து பாஸ்டர் சுரேஷ் பெர்னாண்டோ வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கி எம்சி பண்ண போகிறார். பாஸ்டர் முன்னுக்கு வாங்க. அவர் தான் மாஸ்டர் ஆஃப் செரிமனி. இன்றைக்கி எம்சி பண்ணுவார். கர்த்தர் எங்களை நடத்த போகிறார். ஆமென். விசேஷமாய் பிலதெல்பியா மிஷனரி சபையின் வெள்ளி விழாக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், சபை மக்கள், தலைவர்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். விசேஷமாக சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கும் எங்கள் மத்தியில் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களையும் அவருடைய மகன் சாக் ராபர்ட் அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கரங்களை தட்டி உச்சாமை கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். இது கர்த்தராலாய் ஆயிற்று. எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நன்றி ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஒரு பாட கேட்க போகிறோம். இந்த நேரத்தில் பிலதெல்பியா மிஷனரி சபையின் வாலிபர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். நாம் யாவரும் களி கூர்ந்து மகிழ்வோமாக. ஆமென். Thank you, Lord.
grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. With a grateful heart, with a song of praise, everlasting love, I will bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கே சகல மகிமையும் செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஒன்றிணைந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த 25th anniversary இதை நாங்கள் இந்த நாளிலே நினைத்து கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஊழியத்திலே செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய பாதப்படியிலே கொண்டு வந்து அதற்காக பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கவும் மகிமைப்படுத்தவும் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தபடியினாலே நாங்கள் ஒன்றிணைந்தவர்களாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை என்று சொல்லுகிறோம். இஸ்ரவேலின் தேவனுக்கே மகிமை என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்த எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த நாளிலே நினைத்து உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் இந்த சபையிலே நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி நடக்க எல்லா கிருபைகளையும் கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் இந்த நாளில் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிற உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே வைக்கிறோம். கர்த்தர் தாமே இப்பொழுது முதல் முடிவு வரைக்கும் தேவ ஆவியினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் நிறைத்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் யாவர் அமர்ந்து கொள்வோம். தொடர்ச்சியாக PMC கொயர் அவர்கள் 2 பாடலை பாடப் போகிறார்கள். பிலதெல்பியா என்று சொல்லி சபையின் தீம் சாங்கையும் அதிசயம் அதிசயம் என்று சொல்லி தொடர்ந்து இன்னொரு பாடலையும் பாட இருக்கிறார்கள். தொடர்ந்து அவளோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Philadelphia, 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 Philadelphia. கொஞ்சம் பலன் உனக்கிருந்தும் என் நாமத்தை உயர்த்தினதா, கொஞ்சம் பலன் உனக்கிருந்தும் என் நாமத்தை உயர்த்தினதா. திறந்த வாசல் உன் முன்னே, திறந்த வாசல் உன் முன்னே, திறந்த வாசல் உன் முன்னே, திறந்த வாசல் உன் முன்னே, வாசல் உன் முன்னே, திறந்த வாசல் உன் முன்னே. பிலதெல்பியா, 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 Philadelphia,
வசனத்தை கை கொண்டதா சோதனைக்கு தப்பிடுவார். என் வசனத்தை கை கொண்டதா நீ சோதனைக்கு தப்பிடுவார். திறந்த வாசல் உன் முன்னே, 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 திறந்த வாசல் உன் முன்னே. பிலதெல்பியா 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 பிலதெல்பியா. அன்பாய் உன்மேல் நான் இருப்பேன், சாத்தானின் கூட்டம் பாதபடி. அன்பாய் உன்மேல் நான் செல்லும் முன்னே, திறந்த வாசல் உன் முன்னே. பிலதெல்பியா 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 பிலதெல்பியா. கொஞ்சம் பலம் உனக்கு இருந்தும் என் நாமத்தை உயர்த்தினதா, கொஞ்சம் பலம் உனக்கு இருந்தும் என் நாமத்தை உயர்த்தினதா. திறந்த வாசல் உன் முன்னே, 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 திறந்த வாசல் உன் முன்னே. பிலதெல்பியா 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 பிலதெல்பியா. அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன் உன்னை, அதிசயம் காணச் செய்வேன். அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன் உன்னை, அதிசயம் காணச் செய்வேன். தினம் அதிசயம் நடந்திடுமே, இன்றைக்கும் அதிசயம் நடந்திடுமே, அனுதினம் அதிசயம் நடந்திடுமே, இன்றைக்கும் அதிசயம் நடந்திடுவே. மகிழ்ந்திருப்பாய் நீ மகிழ்ந்திருப்பாய், என்றென்றைக்கும் நீ மகிழ்ந்திருப்பாய், மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய், என்றென்றைக்கும் நீ மகிழ்ந்திடுவாய். அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன் உன்னை, அதிசயம் காணச் செய்வேன். அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன் உன்னை, அதிசயம் காணச் செய்வேன். அதிசய விடுதலை பெற்றிடுவாய், புதிய வழிகளில் நடந்திடுவாய். அதிசய விடுதலை பெற்றிடுவாய், புதிய வழிகளில் நடந்திடுவாய். தடைகள் யாவும் மாறிவிடும், காரியங்கள் யாவும் கைகூடும். தடைகள் யாவும் மாறிவிடும், காரியங்கள் யாவும் கைகூடும். மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய், என்றென்றைக்கும் நீ மகிழ்ந்திடுவாய், மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய், என்றென்றைக்கும் நீ மகிழ்ந்திடுவாய். அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன் உன்னை, அதிசயம் காணச் செய்வேன். அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன்
உன்னை அதிசயம் காணச் செய்வேன். தேவைகள் யாவும் கொடுக்கப்படும், கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும். தேவைகள் யாவும் கொடுக்கப்படும், கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும். சாத்தானின் சதிகள் அழிந்துவிடும், துயரங்கள் யாவும் ஒழிந்துவிடும். சாத்தானின் சதிகள் அழிந்துவிடும், துயரங்கள் யாவும் ஒழிந்துவிடும். மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய், என்றென்றைக்கும் நீ மகிழ்ந்திடுவாய். மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய், என்றென்றைக்கும் நீ மகிழ்ந்திடுவாய். அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன், உன்னை அதிசயம் காணச் செய்வேன். அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன், உன்னை அதிசயம் காணச் செய்வேன். தினம் தினம் அதிசயம் கண்டிடுவார், அதிசய இயேசுவின் அருளினாலே. தினம் தினம் அதிசயம் கண்டிடுவார், அதிசய இயேசுவின் அருளினாலே. பரலோக பாக்கியம் பெற்றிடுவார், வழுவாமல் உன்னை காத்திடுவார். பரலோக பாக்கியம் பெற்றிடுவார், வழுவாமல் உன்னை காத்திடுவார். மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய், என்றென்றைக்கும் நீ மகிழ்ந்திடுவாய். மகிழ்ந்திடுவாய் நீ மகிழ்ந்திடுவாய், என்றென்றைக்கும் நீ மகிழ்ந்திடுவாய். அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன், உன்னை அதிசயம் காணச் செய்வேன். அதிசயம் அதிசயம் காணச் செய்வேன், உன்னை அதிசயம் காணச் செய்வேன். இருபத்தைந்து வருஷங்கள் கடந்து வரும்படியாக தேவன் ஒரு அதிசயம் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதித்து நாம் ஆராதனை செய்ய போகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது உம்மை நன்றியுள்ளத்தோடு துதிப்பதற்காக. ஹல்லேலூயா. தேவனை நாம் இந்த நேரத்தில் நன்றி செலுத்தி உள்ளம் நிறைந்ததோடு இருதயத்தோடு அவரை துதிக்க ஆராதிக்கத்தக்கதாக நாம் ஒருமனப்பட போகிறோம். இந்த நேரத்திலும் கூட துதி ஆராதனை பகுதி நடத்தும்படியாக அன்பு ஊழியக்காரர் சாக் ராபர்ட் அவர்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் தெய்வம் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். 25 ஆண்டுகள் அற்புதங்களை செய்த கர்த்தர் வரும் நாட்களில் இதை காட்டிலும் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, ஆண்டவர் கட்டினால் அதை இடிப்பவன் யாரும் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஆமென். எல்லாரும் இந்த பாடலை பாட போறோம். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? உற்சாகமாய் சில நிமிடங்கள் ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் அவர் வந்தால் போதும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவர் வந்தால் போதும், அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. சொல்லுங்க நீங்க.
நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. 1 2 3 4. நீர் திறந்தால் நல்ல கைகளை தட்டி அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுவோம், நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்லுவோம், இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. ஆமே, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுவோம், கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் எவருமே இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் எவருமே இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். சொல்வோம், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. இயேசுவே, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் அதான் சொன்னார். தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், அதை யாரும் பூட்ட முடியாது. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. அதே வார்த்தையை சொல்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை யாரும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்வதற்கு, நீங்க நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, இந்த சபையில் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சின்ன ஆக்ஷனோடு பாட போறோம். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை என்று சின்ன ஒரு ஆக்ஷனோடு ஆண்டவருக்கு ஆமென், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். ஓகே, எல்லாரும் எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சொல்லுமா. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுவோம், நீர் திறந்தால் ஆமென் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. எல்லாரும் முழங்குவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில். ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஆமென். அந்த முதல் சரணத்தை நம்ம பாட போகிறோம். முதல் சரணத்தை போடுங்களேன். ஆமென். முதல் சரணம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் எவரும். அடுத்தது, பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்தி. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தள்ளாடி கொண்டிருந்தேன், ஆண்டவனை உயரத்தில் நிறுத்தி இருக்கிறார் என்று. அல்லேலூயா. இந்த உயரமான ஸ்தலத்தில் ஆண்டவரை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஒரு மலையில ஆண்டவரை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லும் போது தாவீது தான் வாழ்க்கையில் ஞாபகம் வரும். தள்ளாடிட்டு இருந்தான்.
சவுல் வஸ்திரத்தை போட்டுட்டு அவனால் நடக்க முடியல, அப்படியே தள்ளாடுறான். அவ்வளோ பலவீனமான அந்த மனுஷன் ஆண்டவர் பலவானின் வில்ல உடைத்து கீழே தள்ளினார். ஆனால் அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மூலமா பெரிய பெரிய ராட்சசர்கள் உள்ள போறாங்க. இதுவரைக்கும் அந்த சரித்திரம் படைக்காத காரியங்கள் நீங்க சரித்திரம் படைக்க போறீங்க. உங்க சுத்தியில் இருக்கிற எல்லா கோலியாத்து விழுந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால கொஞ்சம் ஆக்ஷனோடு பாட போறோம். வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். நம் கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை. எல்லாரும் சேர்ந்து பாடுமா? கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. சொல்லுவோம். கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் எவருமே இல்லை. சொல்லுவோம். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் எவருமே இல்லை. சொல்லுவோம். பலவான் பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்த்தவராம். சொல்லுவோம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்த்தவராம். மரண இருள் சூழ்ந்திடு வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடு வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இல்லை இல்லை, ஆமென். வாசலை அடைப்பவன் இல்லை. ஆமென். இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஆக்ஷனோடு சொல்லுவான். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் ஓ அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை உயர்த்தும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் திறந்தது. கர்த்தரை உயர்த்தும் துதியாலே எரிகோ உயர்ந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் திறந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். சொல்லுவோம். சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். ஆமென். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றி நீங்க மாத்திரம் சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. ஆமென். இல்லை இல்லை இல்லை, ஓ எஸ் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கைகளை தட்டி இல்லை. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பாராக. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள ஒட்டார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மகிமை உமக்குத்தான், மாட்சிமை
அதுவும் உமக்கு தான். சொல்லுவோம், மகிமை உமக்கு தான், மாட்சிமை அதுவும் உமக்கு தான், புகழும் உமக்கு தான், மகிமை அதுவும் உமக்கு தான். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என்று சொல்ல ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாய் மாற்றினது. ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி மகிமை செலுத்துவோம். மகிமை உமக்கு தான். சொல்லுவோம், மாட்சிமை உமக்கு தான். சொல்லுவோம், மகிமை உமக்கு தான், மாட்சிமை அதுவும் உமக்கு தான், புகழும் உமக்கு தான், துதியும் உமக்கு தான், புகழும் உமக்கு தான், துதியும் அதுவும் உமக்கு தான். ஆராதனை அப்பாவுக்கே, எங்கள் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை அப்பாவுக்கே. எத்தனை பேர் சொல்ல முடியும், 25 ஆண்டுகள் ஒரு அப்பாவை போல ஆண்டு நம்மை தூக்கி சுமந்திருக்கிறார். ஒரு குறையும் ஆண்டு நமக்கு வைக்கவில்லை. ஒரு அப்பாவை போல நமக்கு எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்திச்சிருக்கிறார். ஒரு அப்பாவாய் அவன் கஷ்ட நேரத்தில் நம்ம தூக்கி சுமந்திருக்கிறார். ஒரு அப்பாவாய் தோளிலே நம்மளை அமர்த்தி நம்மை தேற்றி இருக்கிறார். கைகளை உயர்த்தி, அப்பா உமக்கு தான் ஆண்டவரே, மகிமை உமக்கு தான். சொல்லுங்க, மாட்சிமை உமக்கு தான். சொல்லுவோம், அப்பா உமக்கு தான், உமக்கு தான், மாட்சிமை அதுவும் உமக்கு தான். மீண்டும் சொல்லுவோம், மகிமை உமக்கு தான், மாட்சிமை அதுவும் உமக்கு தான், புகழும் உமக்கு தான், துதியும் உமக்கு தான், புகழும் எல்லா புகழ் உமக்கு தான், துதியோ உமக்கு தான். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆராதனை அப்பாவுக்கே, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை அப்பாவுக்கே, எங்கள் ஆராதனை, ஆராதனை அப்பாவுக்கே, எங்கள் ஆராதனை, ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா உமக்குத்தான் ஆராதனை அப்பா, உமக்குத்தான் ஆராதனை அப்பா, நீ அப்பாவுக்கே ஆராதனை அப்பாவுக்கே. அப்படியே ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம முடிக்க போகிறோம். ஆராதனை. இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்யும் தெய்வம் நம்ம மத்தியில் சிங்காசனத்தை, துதியின் ஆகிய சிங்காசனத்தை மாற்றி ஆண்டவர் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆண்டுடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது என்று? ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த விசேஷ இந்த பண்டிகை நேரத்தில் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர்தான் பாஸ், அவர்தான் விஐபி, ஸ்பெஷல் விஐபி. அவர்தான் பிரதான மேய்ப்பர்.
இந்த சபைக்கு அவர்தான் மேய்ப்பர். இந்த சபைக்கு அவர்தான் மேய்ப்பர். அவர் புல்லுள்ள இடங்கள்ல உங்களை கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் அண்டை வழி நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர். அமர்ந்த தண்ணீர் அண்டை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பர். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா. இந்த சபை தாழ்ச்சி அடைவதில்லை. மென்மேலும் 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 உயர்த்தப்படுகிற சபை. ஓ ரபா கதரபா ஷிகரபரரோ. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து ஹல்லேலூயா உங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். ஓ நன்மையும் கிருபையும் தொடரோ. ஓ நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்குவேன். உங்களை தாங்குவேன், ஏந்துவேன். உங்களை தப்புவிப்பேன், உங்களை கனப்படுத்துவேன். ஓ ரபாபா ஷங்கரமரரரரரரரரரரரோ. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்துவதை நான் மகிமைப்படுத்துவேன். என்னை கனப்படுத்துகிறதை நான் கனப்படுத்துவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்களை கனப்படுத்துவது நிமித்தம் இந்த சபையை நான் இன்னும் மேன்மைப்படுத்த போகிறேன், இன்னும் கனப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய போகிறேன். ஓ ரபாபா ஷகரரரரரரரரரா. ஓ ரபா ஷிரர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 ர
இருக்கிறார். ஆனா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் சுதந்தரித்திருக்கிறீர்கள். ஹalleluya. கைகளை தட்டி ஆமென். ஹalleluya. பாடுகள் இல்லை, மனாந்திரம் இல்லை, ஏமாற்றம் இல்லை, சோர்வு இல்லை, தவிப்பு இல்லை, மாறாவின் வாழ்க்கை இல்லை. ஓ ரபபபதரமஷாந்தரரரரரோ. ஓ மகிமை அப்பாவுக்கே. இதோ மனுஷரில் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. என்னோட சேர்ந்து கைகளை உயர்த்தும். இதோ மனுஷர், இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், வாசம் செய்பவரே. இதோ எங்கள் மத்தியில் உலாவிடும், உலாவிட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுமா கைகளை உயர்த்தி. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, இந்த சபை அமைக்குது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. மீண்டும் சொல்லுமா. இதோ மனுஷர்கள், இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், வாசம் செய்பவரே. எங்கள் மதியில், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம், விரும்பிடும் தெய்வம். நீங்க மாத்திர சொல்றீங்களா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட
உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்க மத்தியில் எங்கள் உலாவிடும், உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஒரே முறை பாடி நம்ம ஆராதனையை முடிக்க போறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் சிங்காசனத்தை, ஆண்டவருடைய சிங்காசனம் இங்கே வந்திருக்கிறது. பரலோகம் நம்ம சிங்காசனத்தை அமைக்கிறோம். நீர் எழுந்தருளும், நீர் மகிமைப்படும். கடைசியை நம்ம பாடி முடிக்க போறோம். பரிசுத்த கைகளை உயர்த்தி ஒரே முறை பாடி முடிப்போமா? ஏதோ மனுஷர்கள் மத்தியில் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவில் வசித்திட வசித்திட விரும்பிடும் தெய்வம், விரும்பிடும் தெய்வமே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் மத்தியில் வாசம் செய்வோம், வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில், எங்கள் நடுவிலே வசித்திட வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம். கடைசி முறை கைகளை உயர்த்தி, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோமாக. அடுத்ததாக சபையின் சரித்திரத்தை நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். எங்கள் மத்தியில் பாஸ்டர் ஜோஷுவா ஜெயக்குமார் அவர்கள் முன்பாக வந்து சபையின் சரித்திரத்தை வாசிக்கும்படியா என்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 25 ஆண்டுகளாய் பிலதெல்பியா மிஷனர் சபை சரித்திரம் படைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஹிஸ்டரி மேக் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதை குறித்து வாசிக்கும்படியாய் பாஸ்டர் ஜோஷுவா ஜெயக்குமார் அன்போடு நான் வரவேற்கிறேன். ஆரம்பம் அற்பமானாலும் ஆண்டவர் ஒவ்வொரு முடிவுகளையும் சம்பூர்ணமாய் முடித்து கொண்டிருக்கிறபடியால் இந்த 25 ஆண்டுகளுக்குள்ளே கடந்து வந்து அவன் கிருபை செய்திருக்கிறார். அதில் எவ்விதமாக இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது என்பதை குறித்து சுருக்கமாக நாம் இந்த நேரத்தில் வாசிக்க கேட்போம். பிலதெல்பியா மிஷனரி சபையின் சரித்திரம். பிலதெல்பியா மிஷனரி சபையின் சரித்திரத்தை மிகவும் சுருக்கமாக பார்ப்போம். சில சகோதரர்களாக சேர்ந்து 1989 ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறியதோர் குழுவாக வீடுகளில் ஜெபக்கூட்டங்களை நடத்தி வந்தோம். அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் பெறுகிறது. 1989 ஆண்டு
ஜூன் மாதம் தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியம் என்ற பெயரில் ஆராதனையாக மாறியது. அதன்பின் 1989 செப்டம்பர் மாதம் 23 4 மணிக்கு தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியம் என்ற பெயரில் தேவ சபையாக மாறியது. இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட இச்சபையானது 1992 பிலதெல்பியா சபை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பின்பு 1998 பிலதெல்பியா மிஷனரி சபை என்ற பெயருடன் மிஷனரி தரிசனத்தை பெற்று கர்த்தரின் பெரிதான கிருபையால் செழித்து வளர்ந்து வருகிறது. இச்சபையானது சுவிட்சர்லாந்து, இந்தியா, இலங்கை ஆகிய 3 தேசங்களிலும் பலுகி பெருகி வளர்ந்து வருகிறது. பல ஊழியர்களை உருவாக்கி ஏராளமான புதிய ஆத்துமாக்களை பெருக்கி ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறார். குறிப்பாக இலங்கை தேசத்தில் 3000 பேர் அமரக்கூடிய ஆலயத்தை கட்ட கிருபை செய்து 12 கிளசபைகளை உருவாக்க தயவு பாராட்டி அச்சபைகளில் 4 சபைகளை சிறிய கட்டிடங்களாக கட்டவும் கர்த்தர் கிருபை செய்தார். அத்துடன் தையல், ஆங்கிலம், கணனி கற்றுக் கொடுக்கவும், சிறிய பாடசாலையை கட்டவும், எதிர்காலத்தில் பெரிதானதொரு பாடசாலைக்கு கட்டக்கூடிய காணியையும் கிருபையாய் கொடுத்து பெருக்கி ஆச்சரியமாய் வழிநடத்தி வருகிறார். இவ்விதமாக 25 வருடங்களாக வழிநடத்தி வல்ல பெரும் காரியம் செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கே துதி கன மகிமை என்றென்றும் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து பிலதெல்பியா மிஷனரி சபையின் தரிசனம். சபைக்கு தரிசனம் இருப்பதனால் தான் கர்த்தர் சாதித்து வருகிறார். ஊழியக்காரருக்கு மாத்திரமல்ல, சபையின் தரிசனம் முழு தலைவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எந்த அளவுக்கு இதயத்தில் பதிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தேவன் சாதனை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து சபையின் தரிசனத்தை பேசும்படியாக எங்கள் மத்தியில் காலேப் கணேசலிங்கம் அவர்கள் நம்மத்தில் வந்து சபையின் தரிசனத்தை வைத்து பேசும்படியாக நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நல்ல காணிக்கை கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிஎம்சியின் பிரதான தரிசனம். ஆமென். பிஎம்சிக்கு கொடுக்கப்பட்ட நல்ல பிரதான தரிசனத்தை குறித்து நான் வாசிக்க போகிறேன். நன்றாக கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்றும் அவராலே அன்றி மீட்பு இல்லை என்றும் சிதறுண்டு சிக்குண்டு வாழ்கின்ற எம்மின மக்களுக்கு எடுத்துரைப்பதும் விடுவிப்பதும் பிஎம்சியின் பிரதான தரிசனம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சபை இல்லாத இடங்களுக்கு சென்று பலவானை கட்டி சபைகளை ஸ்தாபித்தும் ஊழியர்களை உருவாக்குவதும் விதவைகளை போஷிப்பதும் ஏழை சிறுவர் சிறுமிகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதும் பிஎம்சியின் பிரதான தரிசனம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். ஆமென். இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தமாக நிறைவேறி வருகிறது. ஆமென். அதாவது தேசத்தின் விடுதலைக்காய் விழித்திருந்து ஜெபிப்பதும் பட்டணங்கள் தோறும் பல சபைகளை ஒன்றாய் சேர்த்து ஒருமனமாய் பல மணி நேரம் ஜெபிப்பதும் பிஎம்சி சபையின் பிரதான தரிசனம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நான் செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க இயேசுவின் நாமம், வளர்க இயேசுவின் சுவிசேஷம், உயர்க இயேசுவின் அபிஷேகம், ஓங்க விசுவாசியின் தாகம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். நல்ல தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். தரிசனத்துக்கு ஒத்துழைத்து ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். கர்த்தர் நிச்சயம் தரிசனம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். தொடர்ந்து ஒரு பாடலை நாம் கேட்க போகிறோம். இந்த சில்வர் ஜூபிலி, பிலதெல்பியா மிஷனரி சபையின் சில்வர் ஜூபிலிக்கு ஏற்ற ஒரு பாடலை பாஸ்டர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர்கிட்ட இருந்தால் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. புது பாட்டில் நிறைய ஏற்றிருக்கிறார். இந்த அனிவர்சரிக்குன்னு ஒரு பாடலை கர்த்தர் தமது ஊழியக்காரன் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த பாடலை நீங்கள் கேட்க போகிறீர்கள். பாடலை மாத்திரம் கேட்கிறவராக இருக்காதபடிக்கு சேர்ந்து கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். தேவனே 25 ஆண்டுகளா நடத்திட்ட
நன்றி சொல்லி பாடுவோம், நன்மை செய்தார் பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவோம், நன்மை செய்தார் பாடுவோம். காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே, காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே. 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே. புதிய புதிய தரிசனம் தந்து, புதிய புதிய திட்டங்கள் கொடுத்து, புதிய புதிய தரிசனம் தந்து, புதிய புதிய திட்டங்கள் கொடுத்து, தேசங்களுக்குள் வழிகளை திறந்து தேவ சபைகளை கட்ட வைத்தீர். தேசங்களுக்குள் வழிகளை திறந்து தேவ சபைகளை கட்ட வைத்தீர். 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே. காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே, காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே. துண்டு போல ஊழிய தந்தீர், மதில் போல மூப்பர்கள் தந்தீர். துண்டு போல ஊழிய தந்தீர், மதில் போல மூப்பர்கள் தந்தீர். ஆரோனூர் போல் தாங்க செய்தீர், வெற்றி முழக்கம் கேட்க செய்தீர். ஆரோனூர் போல் தாங்க செய்தீர், வெற்றி முழக்கம் கேட்க செய்தீர். 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே. காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே, காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே. வாசலை எமக்கு தந்து விசுவாசிகளை பெருக செய்தீர். திறந்த வாசலை எமக்கு தந்து விசுவாசிகளை பெருக செய்தீர். ஊழியங்களை தாங்க வைத்தீர், உன்னத ஆசி சிறுசி வைத்தீர். ஊழியங்களை தாங்க வைத்தீர், உன்னத ஆசி சிறுசி வைத்தீர். 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே. காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே, காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே. சேனைகள் போல வாலிபர் தந்தீர், பலவான் கையில் கூர்மையாக்கினீர். சேனைகள் போல வாலிபர் தந்தீர், பலவான் கையில் கூர்மையாக்கினீர். பிஎம்சியின் தரிசனம் சுமந்து வீறு நடக்க போத வைத்தீர். பிஎம்சியின் தரிசனம் சுமந்து வீறு நடக்க
கையில் போட வைத்து 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே, காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே, காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே. சின்ன சின்ன சிறுவர்கள் கூட்டம், சிறு மகளும் மழலை செல்வம், சின்ன சின்ன சிறுவர்கள் கூட்டம், சிறு மகளும் மழலை செல்வம், ஆண்டவர் பாதம் தேட வைத்து ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தீர், ஆண்டவர் பாதம் தேட வைத்து ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்து 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் காத்திட்ட தேவனே, 25 ஆண்டுகளாய் நடத்திட்ட தேவனே. நன்றி சொல்லி பாடுவோம், நன்மை செய்தார் பாடுவோம், நன்றி சொல்லி பாடுவோம், நன்மை செய்தார் பாடுவோம். காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே, காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே, காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே, காத்திட்ட தேவனே, நடத்திட்ட தேவனே. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டிலே பலத்தார், கண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டிலேனும் பலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகுணமான துணையுமானீரே நன்றி ஐயா, ஆபத்து நாளில் அனுகுணமான துணையுமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
வைத்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி உரையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உரையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை ஈந்து ஜீவனை தந்தீரே நன்றி ஐயா. ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை ஈந்து ஜீவனை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்தி
உயர்த்திடுவே. ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தை கண்டு கழிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டருக்கார் அநேக நல்ல ஒரு பாடலை கர்த்தர் கொடுத்திருந்தார். 25 ஆண்டுகளாய் கர்த்தர் நடத்தியிருந்த போது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், சபையின் தலைவர்கள், விசுவாசிகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் மூலமாக தான் இவ்வளவு காரியம் செய்வதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பெரிய சொத்தாக இருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்க. பெரிய சொத்து. ஆமேன். உங்களுடைய பங்களிப்பு ஜெபம்தான் இந்த பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரேல் தேசத்துக்காக, இலங்கை தேசத்துக்காக, இந்தியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் ஜோசுவாவை அன்புடன் நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து சபையில் இருக்கிற அனைத்து போதகர்களும் மேடைக்கு வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசங்களுக்காய் ஜெபிக்கும்படியாக பாஸ்டர் ஜோசுவாவும் தொடர்ந்து மற்ற போதகர்களும் நீங்கள் தயவு செய்து மேடைக்கு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரேல் தேசத்துக்காக, இலங்கை தேசத்துக்காக, இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாய் நீங்கள் கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நாம் யாருமாய் சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தினுடைய சமாதானத்துக்காகவும் மெய்யான ஆண்டவரை அறிந்து அந்த தேசத்தின் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் யாவரும் எல்லாருமா சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படி உட்கார்ந்த வண்ணமாய் நல்லாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் முழு மனதோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எல்லாரும் ஜெபி, எல்லா பிள்ளைகளும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிற தேசங்கள் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே அந்த தேசத்தில் நம்முடைய கரம் கூட இருக்கும்படியா நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே இந்த 25வது ஆண்டுல வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரே உங்களை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெபிங்கள் என்று சொன்னீங்களே, இதோ ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஜனமாய் சபை மக்களாய் ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தேவனே உங்களை நோக்கி ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அன்பு தெய்வமே, இஸ்ரேல் தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய், சமாதானம் உண்டாகும்படியாய், யுத்தங்கள் மேற்கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் எவ்வளவுதான் இந்த தேசத்திலே ஆசிரமமாக இருந்தாலும் நாம் பிறந்து நாம் வளர்ந்த தேசமாகிய நம்முடைய ஸ்ரீலங்கா தேசத்தை ஒருபோது நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் இலங்கை தேசத்திலே ஆண்டவர் நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியாய், பெரிதான எழுப்புதலை காணும்படியாய்
கர்த்தருடைய கரம் அந்த தேசத்திலே கூட இருக்கும்படியாக நாங்கள் யாவரும் கரங்கள் உயர்த்தி நான் பிறந்த தேசம் ஸ்ரீலங்காவுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்திலே பல வருடங்கள் நாங்கள் வாழ்ந்தாலும், ஆண்டவரே சுகமாக வாழ்ந்தாலும், ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் வாழ்ந்தாலும், நாம் பிறந்த தேசத்தை மறக்கவில்லை என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க. நாம் வளர்ந்த தேசத்தை நாங்கள் மறக்கவில்லை என்று சொல்லுங்க. எங்களுடைய தாய் தேசத்தை நாங்கள் மறக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றியோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாம் பிறந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாம் வளர்ந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரீர் அந்த தேசத்திலே ஆண்டவரே சமாதானம் நிரந்தரமாய் கடந்து வருவதாக, இனங்கள் சமாதானத்தோடு ஆண்டவரே வாழத்தக்கதாய் கிருபை செய்வீர்களாக. ஆண்டவரே, ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படுவதாக. அங்கு இருக்கிற சபைகளை ஆசீர்வதிக்கிறோம், அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறோம், தேசத்தின் மக்களை ஆசீர்வதிக்கிறோம், தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம். மொத்தத்தில் அந்த தேசத்தை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய வார்த்தையினாலே, ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கத்தினாலே எங்கள் பிறந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் ஆண்டவரை நிர்மூலமாக்கி உம்முடைய திட்டம் ஆண்டவரை உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. திரளான மக்கள் உங்களை அறிவார்களாக. கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே அந்த தேசத்திலே உயர்ந்திருக்கும்படியாய், அந்த தேசத்தின் ராஜாக்களை ஆண்டவரை எல்லாரையும் குடிமக்களையும் என் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய், தேசத்தில் எந்த கொள்ள நோய்களும் எந்த பஞ்சங்களும் எந்த ஆபத்துகளும் வராதபடி ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைகளை மறைத்து எங்களுடைய தேசத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். அப்படியே தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்துக்கு அண்மையில் இருக்கிற நம்முடைய மொழியெல்லாம் பேசப்படுகிற இந்தியா தேசத்திலே ஆண்டவரே பெரிதான எழுப்புதலை காணத்தக்கதாக, இதுவரையும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எல்லாம் அறியத்தக்கதாக, அங்கு இருக்கிறவங்களுடைய சபைகள் பெருகத்தக்கதாக, தேவன் தாமே அந்த தேசத்தில் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி அந்த தேசத்தை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு இந்திய தேசத்துக்காக நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரே, இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கே இதுவரையும் ஆண்டவரே கடந்து வந்து கொண்டிருக்கிற மெய்யான தேவனுடைய ராஜ்யத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, எவ்வளவு பிரயாசப்பட்டு எத்தனை பரிசுத்தவான்கள் ஆண்டவரே, எவ்வளவு தியாகத்தின் மத்தியிலே ஆண்டவரே அந்த தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவரே பிரயாசப்படுகிற அன்பு பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கே இருக்கிற சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. உம்மை அறியாத மக்களை, ராஜாக்களை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் வரட்டும் அப்பா. அந்த தேசம் செழிக்கட்டுக்கும் அப்பா. அந்த தேசத்திலே ஆண்டவரே மெய்யான தேவனுடைய ராஜ்யம் பெருகட்டும். ஆண்டவரே, இருக்கிற சபைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னும் வரப்போற சபைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த தேசம் இன்னும் பொருளாதாரத்திலே ஆண்டவரே நல்லாய் முன்னேறும்படியாய், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அந்த தேசத்தில் நம்முடைய ராஜ்யம் பலமாய் கட்டத்தக்கதாக, அந்த தேசத்தையும் தேசத்தின் மக்களை உண்டான யாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கடைசியாக நாம் மிகுந்த கரிசனோடு பாரத்தோடு நாம் வாழுகிற இந்த சுவிசேஷத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தில் ஆண்டவர் இருக்க முடியாத சூழ்நிலையிலே இந்த தேசத்துக்கு தனிமையாய் வந்தோம். ஆண்டவர் இந்த அந்நிய தேசத்திலே, நமக்கு அந்நிய தேசமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த தேசத்திலே எங்களை கொண்டு வந்து
ரட்சிப்பை கொடுத்து இந்த தேசத்தில் இவ்வளவாய் வாழத்தக்கதாக இந்த தேசமும் இந்த மக்களும் இந்த அரசாங்கமும் இவ்வளவு தயவு பாராட்டினார்களே, ஆதலால் இந்த தேசத்தின் மக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, இந்த தேசத்தில் எந்த கொள்ளை நோயும் வராதபடி, இந்த தேசத்தின் பொருளாதாரம் செழிக்கத்தக்கதாக, இந்த தேசத்தை ஆசீர்வதித்து தேவனுடைய ராஜ்யம் தேசத்திலே பலமாய் கட்டத்தக்கதாக மிகுந்த பாரத்தோடு நாம் இந்த தேசத்துக்காக, தேசத்தின் மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தேசத்துக்கு ஆண்டவரே நாங்கள் அப்பா வந்து சேர்ந்தோம். ஆண்டவரே தேவரீர் இந்த தேசத்துக்கு வந்த நிமித்தமாக இந்த தேசத்திலே ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை ஆசீர்வதித்தீங்களே, நல்ல ரட்சிப்பை தந்தீங்களே, குடும்பத்தை தந்தீங்களே, பிள்ளைகளை தந்தீங்களே, உங்களை ஆராதிக்க ஒரு சொந்தமாய் ஒரு கட்டிடத்தை வாங்கி இந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார்களே. சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே ஒரு அனுக்கிரகம் செய்தார்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த தேசத்தில் எந்த பொருளாதார சரிவுகளும் ஆண்டவரே, இந்த தேசத்தில் எந்த கொள்ள நோய்களும் ஆண்டவரே வராதபடி இந்த தேசத்தையும் இந்த தேசத்தின் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒரு பெரிதார எழுப்பதிலே ஆண்டவரே ஐயா புறஜாதி மக்களும் ஆண்டவரே இந்த தேசத்து மக்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக அன்பு தெய்வமே, இந்த தேசத்துக்காய், இந்த தேசம் எங்களுக்கு பாராட்டின அன்புகளுக்காய், இந்த தேசத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டபடியால் இந்த தேசம் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அருமையான இந்த அன்பு தேசத்தை நாங்கள் ஆசீர்வதித்து மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.